ஹாய் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நோட் வெர்ஷன் மேனேஜர்னு சொல்கிற இந்த NVM பேக்கேஜ் எப்படி விண்டோஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ NVM ஒன்றும் இல்லை, மல்டிபிள் நோடு வெர்ஷனை வந்து ஒரே சிஸ்டமில் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து நோடு வெர்ஷன் மேனேஜர் யூஸ் ஆகுது. ஸோ நம்மகிட்ட ஒரு 4-5 நோடு ப்ராஜெக்ட் இருக்குது. ஒவ்வொரு நோடு ப்ராஜெக்ட்டும் ஒவ்வொரு வெர்ஷன். அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நோடு வெர்ஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வேறு வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணுறது சிரமம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த நோடு வெர்ஷன் மேனேஜர் யூஸ் ஆகுது. நோடு வெர்ஷன் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணிட்டா என்னென்ன நோடு வெர்ஷன் வேணுமோ எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த NVMக்குள்ள ஸ்பெசிஃபிக்காக அப்போதைக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஜிட்டப் நோடு வெர்ஷன் மேனேஜர் லிங்க்குள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கடைசியில் வந்து ஒரு இடத்துல NVM விண்டோஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் டவுன்லோட் நவுன்னு ஒரு லிங்க் இருக்கும். அதில் போனால் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் இருக்கும் உள்ள. ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணிட்டு நார்மல் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான். ஸோ டவுன்லோட் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஸோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சுதான்னு செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு NVM கமாண்ட் போட்டு பார்த்துருவோம். NVM ஸ்பேஸ் லிஸ்ட். ஸோ அன்ரெகனைஸ்டு கமாண்ட்னு வராமல் நோ இன்ஸ்டாலேஷன்ஸ் ரெகனைஸ்னு வந்திருக்கு. அப்படின்னு என்னன்னா இந்த NVMக்குள்ள எந்த நோடு வெர்ஷனும் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ NVM வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் NVM வெர்ஷன் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃபர்தராக NVM பற்றி டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.